ஆண்டின் பொதுக்காலம் 7வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 9, அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 29 வரை. தோற்றமாற்ற அனுபவத்துடன் பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களோடு மலையிலிருந்து இறங்கி வந்தவுடன் ஊமை செவிட்டுப் பேயை ஓட்டியதையும் தீய ஆவி பிடித்திருந்த அந்த சிறுவன் குணமடைந்ததையும் இன்றைய நற்செய்தி நமக்கு விவரிக்கிறது. தீய ஆவி பிடித்திருந்த தன் மகனை திருத்தூதர்களால் குணப்படுத்த முடியவில்லை என்று இயேசுவிடம் முறையிடுகிறார் அந்த சிறுவனுடைய தந்தை. அவர்களால் அந்த சிறுவனை குணப்படுத்த முடியாததற்கு காரணம், ஒன்று, குணப்படுத்தும் அதிகாரமும் வல்லமையும் திருத்தூதர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அதனை தக்க வைத்து செயல்படுத்த இயேசுவை போல ஜெப வாழ்வு மிக முக்கியம். அவர்கள் இயேசுவை போல ஜெபிக்கவில்லை. கடவுள் நமக்கு ஆற்றலை கொடுத்திருந்தாலும் அதை செயல்படுத்தி வெற்றிக்கனியை சுவைக்க நம் ஆற்றல் மட்டும் போதாது, ஜெபமும் வேண்டும். 2, இதை செய்ய முடியும் என்ற கடவுளின் ஆற்றலிலும் சக்தியிலும் வலுவான நம்பிக்கை திருத்தூதர்கள் வைக்கவில்லை. 3, இயேசு இங்கே குறிப்பிடுவது போல ஒருவரிடம் பேயோட்டும் வல்லமையும் வரமும் இருந்தால் மட்டும் போதாது, ஜெப வாழ்வும் மிக முக்கியம் என்று குறிப்பிடுகிறார். ஜெப அனுபவத்தோடு மலையிலிருந்து இறங்கி வந்த இயேசு கடவுளின் கட்டளையால் அந்த சிறுவனை குணப்படுத்துகிறார். சிறுவனை குணப்படுத்துவதற்கு நிபந்தனையாக அவனுடைய தந்தையிடம் வலுவான நம்பிக்கையை கோரினார். உடனே அந்த சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், எனது நம்பிக்கையின்மையை நீங்க எனக்கு உதவும் என்று இயேசுவிடம் கதறினார். பின்னர் இயேசு கடவுளின் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீய ஆவிக்கு கட்டளையிட்டார். ஊமை செவிட்டுப் பேயே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டுப் போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். தீய ஆவி சிறுவனை விட்டு சென்றபோது அந்த சிறுவன் கை கால் வலிப்பு நோயிலிருந்து முழுமையாக குணம் பெற்றான். இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பிக்கின்ற செய்தி. 1 வசனம் 23, நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்று இயேசு சொல்வதை விசுவசித்து நம்பிக்கையுடன் இறைவேண்டல் செய்தால் கடவுள் நம் வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் புதுமைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை நிகழ்த்துவார். 2, பாவக்கட்டுகளிலிருந்தும் தீய பழக்கங்களிலிருந்தும் அடிமை பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க எப்போதும் இயேசு தயாராக இருக்கிறார். 3, கடவுள் நமக்கு அளிக்கும் முழுமையான பாதுகாப்பையும் உதவியையும் நம்பிக்கையோடு தன்னை தேடி வருபவர்களுக்கு அளிக்கிறார். 4, ஜெபமே ஜெயம், நம் பலம் மட்டும் நமக்கு போதாது என்பதையும் உணர்வோம். ஆமேன்.